1/2 கப்பு வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை வேணும்னாலும் 1/2 கப் அதே அளவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், மெல்ட் பண்ணணும். நல்லா மெல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா அப்படியே கொதித்து பொங்கி வரும். அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் வந்து இந்த சமயத்தில் திருவி வச்சுக்கணும் ரெடியாக. 1 கப்பு நம்மளுக்கு தேங்காய் வேணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த தேங்காய் 1 கப்பை இதிலே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. கை விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். கை விடாமல் நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த சமயத்தில் என்ன பண்ணணும், 2 ஏலக்காய் வந்து நல்லா கொஞ்சம் சர்க்கரையோடு சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் 2 ஏலக்காயும் அதிலே போட்டுடலாம். இத்தினோண்டு உப்பு, எப்போவுமே எந்த ஸ்வீட் பண்ணாலுமே உப்பு கொஞ்சமாக போடணும். இத்தினோண்டு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளற பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கெட்டியாக வந்துடும். அப்படியே இங்கே பார்த்திங்களா நல்லா இலைகள் இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் அடியில் ஏதாவது நெய் தடவுறதா கூட தடவிக்கலாம். நான் எதுவும் தடவலை, அப்படியே தான் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கடையில் போய் வாங்கினோன்னா ஓவர் ரேட் இல்லையா, அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தானே. ரொம்ப இது வந்து கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக வந்துடும். நம்மளுக்கு அந்த பர்பி ஷேப் வரலன்னா என்ன, அப்படியே சாப்பிட்டா கூட பரவாயில்ல தான் இல்லையா. உருண்டை பிடிச்சி கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஆற விடணும். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகும். அவசரப்பட்டு நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ நான் வந்து கேட்குறாங்கன்றதுக்காக நான் எடுக்கிறேன். இப்போ ஒரே ஒரு பீஸ் எடுத்து நம்ம எந்த ஷேப் வேணுமோ, இப்போ நான் ரவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். கடையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வாங்கி சாப்பிடும்போதே நல்லாயிருக்கும். அவ்வளோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம பீஸ் வேணாலும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஓரளவு பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லாவே காஞ்சிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதே போல் நீங்களும் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.